visittemples.com அப்படிங்கிற வலைதளம் கோவில்களை பற்றிய அனைத்து விவரங்களையும் சொல்லும். இதில் கொடுத்திருக்கிற அந்த கூகுள் வரைபடம் வந்து இந்த கோவிலுக்கு சென்றடைய உதவிகரமாக இருக்கும். இதில் உள்ள வானிலை அறிக்கை கோவிலுக்கு செல்ல ஏற்ற நாளையும் தருணத்தையும் காட்டும். அதே மாதிரி இதில் இருக்கிற யூடியூப் லிங்கை பார்த்தா கோவிலை நேரடியாக பார்த்த திருப்தியும் இருக்கும், நிறைய விவரங்களையும் தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு visittemples.com மூலியமா தமிழ்நாட்டில் பெருவயலில் இருக்கிற ஸ்ரீ ரணபலி முருகன் கோயிலை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பெருவயல்ங்கிற ஊர் தேவிப்பட்டினம் மற்றும் ராமநாதபுரத்துக்கு நடுவில் அமைஞ்சிருக்கு. இந்த ரணபலி முருகன் கோயிலை பலரும் சிவசுப்பிரமணியர் கோயில்னு அழைக்கிறான். இந்த கோவிலுக்கு வர வழியிலேயே கிழக்கு நோக்கிய ஒரு வெல்கம் மார்ச், அதாவது வரவேற்பு வளையம் இருக்கு. அந்த வரவேற்பு வளையத்தையும் ரணபலி முருகனோட விக்கிரகத்தை வச்சிருக்கா. இந்த கோவில் வந்து மெயின் ரோட்லேருந்து, அதாவது பிரதான சாலையிலேருந்து சற்று உட்புறமா அமைஞ்சிருக்கு. ரணபலி முருகன் கோயிலுக்கு கிழக்கு நோக்கிய ஒரு 5 அடுக்கு ராஜகோபுரம் இருக்கு. இந்த ராஜகோபுரத்துக்கு நடுவுல வேலை அப்படியே பதிச்சிருக்கா. பார்க்கறதுக்கு கண்கவரும் விதமா இருக்குது. இந்த ராஜகோபுரத்தை கடந்து போனா ஒரு கோபுரம் இருக்கு. அங்க இருக்கிற நுழைவு வாயிலோட 2 பக்கத்துலயும் 2 குதிரைகளோட விக்கிரகம் இருக்கு. ஒரு குதிரை விக்கிரகத்துல பத்ரகாளி அம்மனும், இன்னொரு குதிரை விக்கிரகத்துல பத்ரகாளி அம்மனோட பக்தனான ஆதி மங்களேஸ்வரர் குருக்களோட விக்கிரகத்தையும் பதிச்சிருக்கா. மூலஸ்தானத்தை நோக்கி போனா அங்க ஒரு நைவேத்திய பீடம், அதாவது பலிபீடம் இருக்கு. அதுக்கடுத்து ஒரு துவஜஸ்தம்பம் அல்லது கொடிமரம் இருக்கு. துவஜஸ்தம்பத்தோட கீழ்ப்பகுதியில முருகன் விக்கிரகங்களை அப்படியே அந்த பஞ்சலோகத்துல பதிச்சிருக்கான். எந்தெந்த திசையில அந்த முருகன் கோயில் அமைய பெற்றிருக்கோ அந்த திசையில துவஜஸ்தம்பத்துக்கு கீழே அந்த முருகன் விக்கிரகத்தை பதிச்சிருக்கான். துவஜஸ்தம்பத்துக்கு இடது பக்கமா கிழக்கு நோக்கி ஒரு கணபதி விக்கிரகம் இருக்கு. அதே மாதிரி துவஜஸ்தம்பத்திலேருந்து மகாமண்டபம் போற வழியில இருக்கிற பல தூண்களுக்கு இடைப்பட்ட இடத்துல கோவில் வாகனங்களை அடுக்கி வச்சிருக்கா. மூலஸ்தானத்தை நோக்கி போனா அங்க 2 வீரபாகு விக்கிரகங்கள் இருக்கு. இது துவாரபாலகர்கள் மாதிரி இருக்கு. இதற்கு அடுத்து வடக்கு நோக்கிய ஒரு சேதுதளவா வைரவன் சேர்வைக்காரர் விக்கிரகமும், சேதுபதி காத்த தேவர் அவர்கள் விக்கிரகமும் நின்ற கோலத்துல கைக்குப்பிண்ட மாதிரி காட்சியளிக்கிறது. இந்த சேதுதளவா வைரவன் சேர்வைக்காரர் கனவுல முருகன் தோன்றி ஒரு கட்டளை இடுறார். அந்த கட்டளையில என்ன சொல்றாருன்னா, நீ எனக்காக திருச்செந்தூர் போக வேண்டாம், நான் உனக்காக பெருவயலே காட்சி கொடுக்குறேன் அப்படிங்கிறார். முருகன் தனக்கு கனவுல வந்து இட்ட கட்டளைக்கேற்ப சேதுதளவா வைரவன் சேர்வைக்காரர் நேர தேவிப்பட்டினம் போறார். அங்க தேவிப்பட்டினம் கடல்ல வந்து உத்து நோக்கும் போது கடலுக்கு மேல ஒரு கழுகு வட்டம் அடிக்கிறது. அந்த வட்டமிடுற இடத்துல இவர் வந்து குதிச்சு பார்க்கிறார். அங்க கடலுக்கு அடியில ஒரு அருமையான வேல் கிடைக்கிறது. அவர் இங்க இவருக்கு கிடைச்ச வேலானது பார்வதி முருகனுக்கு சூரபத்மனை வதம் பண்ண கொடுத்த வேலாகும். இந்த வேல்ல முருகரோட ஒரு உருவமே பதிச்சிருக்கும். இந்த வேலோட பேரு சத்ரு சம்ஹார வேல், அதாவது எதிரிகளை அழிக்க வல்ல ஆற்றல் கொண்ட வேலாகும். இவர் இந்த வேலை எடுத்துன்னு வந்து இந்த கோவிலோட மூலஸ்தானத்துல முருகன் விக்கிரகம் பக்கத்துல வச்சுடுறார். பக்தர்கள் கோயிலோட மூலஸ்தானத்துக்கு போனோம்னா 4-5 படி மேலே ஏறி தான் போனோம். மூலஸ்தானோட மேல் பக்கத்தில் கஜலட்சுமி விக்கிரகம் சின்னதாக வச்சிருக்கா. மூலஸ்தானத்தோட இடது பக்கத்தில் விநாயகர் விக்கிரமும் ஒன்று இருக்கு. மூலஸ்தானத்தோட வாசல், அதாவது ஆங்கிலத்தில் த்ரெஷோல்டுன்னு சொல்லுவா, அது எல்லாமே வந்து இங்க வந்து தங்க முலாம் பூசி பார்க்க ரொம்ப கண்கவரும் விதமா இருக்கு. மூலஸ்தானத்துல ஸ்ரீ ரணபலி முருகன் வள்ளி தேவசேனா சமேத கிழக்கு நோக்கி காட்சி அளிக்கிறார் பக்தர்களுக்காக. இந்த கோவிலோட உள்பிராகாரத்துல கிழக்கு நோக்கிய பர்வதவர்தினி அம்பாளுக்கு ஒரு சன்னதி இருக்கு. அதுக்கு பக்கத்திலேயே ஸ்ரீ ராமநாத சுவாமிக்கு ஒரு சன்னதி. ராமநாத சுவாமி சிவலிங்க வடிவமா கிழக்கு நோக்கி காட்சி அளிக்கிறார். அவருக்கு பக்கத்திலேயே சண்முக சக்கரத்தை வச்சிருக்கா. கோவிலோட ஒரு பக்கத்துல ஒரு நந்தி வாகனத்தை வச்சிருக்கா. அந்த நந்தி வாகனம் ஸ்ரீ ராமநாத சுவாமி சன்னதியை பார்த்த மாதிரி தான் இருக்கு. இங்க சண்டிகேஸ்வரருக்கு தெற்கு நோக்கிய ஒரு சன்னதி இருக்கு. அதே மாதிரி மேற்கு நோக்கி ஒரு சன்னதியில இடும்பன் நின்ற கோலத்துல காட்சி தரார். இந்த கோவிலோட ஸ்தல விருட்சம் வந்து மகிழ மரமாகும். புஷ்கரணி வந்து சரவண பொய்கைன்னு பேரு. இந்த ரணபலி முருகன் கோயிலுக்கு வந்தா ஒரே நாள்ல ராமேஸ்வரம் மற்றும் திருச்செந்தூர் கோயிலுக்கு போன புண்ணியம் கிடைக்கும்னு சொல்றான். இந்த கோயில்ல என்ன முக்கியம்னா, இது ஒரு ராகு கேது பரிகார ஸ்தலமா கருதுறான். இந்த கோயிலை பற்றிய இதர விவரங்கள் வேணும் அப்படின்னா www.visittemples.com அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு போயிட்டு இந்த கோயிலை பற்றிய எல்லா விவரங்களையும் ஆங்கிலத்தில் வந்து படிக்கலாம். இல்லை பிற பாஷைகளில் வேணும்னா அதுலேயே மொழிபெயர்க்கிற வசதியும் இருக்குது. அப்படியே மொழிபெயர்த்து அவாவா பாஷைக்கு தகுந்த மாதிரி படிச்சுக்கலாம் அதை. இதுவரை இந்த காணொலியை கண்டும் கேட்டும் மகிழ்ந்த பக்தர்களுக்கு visittemples.com சார்பாக ராகவாச்சாரியின் நன்றிகள்.